The Little Cook Dora Bora channel subscribe பண்ணுங்க. இது போன்ற பரிசுகளை தினம் தினம் வென்றிடுங்க. ஏமா, இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நாங்க ட்ரீட் கொடுக்க போறோம். என்னது? நீங்க ட்ரீட் கொடுக்க போறீங்களா? எதுக்குப்பா ட்ரீட்? என்ன விஷயம்? அதுவா, எங்க வீட்ல புதுசா ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்கோம். அந்த ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசர்ல தண்ணி ஊத்தி வெச்சோம்னா 10 நிமிஷத்துல ஐஸ் கட்டி ஆயிடும்பா. அவ்ளோ ஃபாஸ்டா வேலை செய்யற ஃப்ரிட்ஜ் அது. அத வாங்கி இருக்கோம். இப்ப வெயில் காலம் வேற வந்துடுச்சுல. அதான் இந்த வெயில் காலத்துக்கு நல்ல எதமா ரோஸ் மில்க், பாதாம் மில்க், ரஸ்னான்னு கலந்து ஐஸ் போட்டு குடிக்கிறதுக்காக வாங்குனோம். குளிர் காலத்துல நம்ம ஹீட்டர் போட்டு சுடு தண்ணில குளிப்போம். ஆனா இந்த வெயில் காலத்துல என்ன பண்றது? அதுக்காக தான் நிறைய தண்ணி ஊத்தி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கோம். அதுல நிறைய ஐஸ் கட்டி வரும். அத ஒரு பக்கெட்ல போட்டு அந்த பக்கெட்குள்ள குதிச்சு நாங்க நல்லா சில்லுன்னு குளிக்க போறோம். ஏமா, நேத்து நம்ம உங்க தோப்புல இருக்கிற பம்ப் செட்ல எல்லாரும் சேர்ந்து குளிச்சோம்ல, அந்த தண்ணி எவ்வளவு சில்லுன்னு இருந்தது. அதை விட இந்த ஐஸ் கட்டியில குளிச்சோம்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அக்கா, ஏற்கனவே சித்தி கரண்ட் பில் அதிகமாகுதுன்னு நம்ம எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த இதுல நீங்க ஃப்ரிட்ஜ்ல தண்ணி ஊத்தி ஐஸ் கட்டி ஆக்கி அந்த ஐஸ் கட்டில குளிக்க போறீங்களா? இந்த விஷயம் மட்டும் சித்திக்கு தெரிஞ்சா உங்களுக்கு அவ்வளவுதான். நிலா, சித்திக்கு தெரிஞ்சாதானே? சித்திக்கு தெரியாம நாங்க பாத்துக்கிறோம். சித்தி தான் இப்ப வெளியே போயிருக்காங்களா, வரதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகும். நாங்க ஃப்ரிட்ஜ்ல தண்ணி காலையே ஊத்தி வச்சோம். இந்நேரம் ஐஸ் கட்டி ஆயிருந்திருக்கும். சித்தி எப்பவுமே ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற கீ டோர் மட்டும் தான் ஓபன் பண்ணுவாங்க. அதுல இருந்து காய்கறி எடுக்கிறது, குழம்பு எடுக்கிறதுன்னு மேல ஃப்ரீசர் எல்லாம் ஓபன் பண்ணவே மாட்டாங்க. அதனால ஃப்ரீசர் எங்களுக்கு தான். அப்படியா? மல்லி, அப்படினா நிறைய ஐஸ் கட்டி எடுத்துட்டு வாங்க மல்லி. நம்ம பக்கெட்ல தண்ணி ஊத்தி இந்த ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு அதுல குளிக்கலாம். இந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும்ல, எதமா இருக்கும். அயலி, நீ சொன்னது சூப்பர் ஐடியா அயலி. இரு இப்பவே நான் போயிட்டு பக்கெட், தண்ணி, ஐஸ் கட்டி எல்லாம் எடுத்துட்டு வரேன். நம்ம எல்லாரும் அந்த சில் தண்ணில குளிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் ட்ரீட் தரேன். நிலா, நீயும் வாயேன். நீயும் எங்களோட சேர்ந்துக்கிட்டு ஐஸ் கட்டி தண்ணில குளிக்கலாம். என்ன சொல்ற? ஐயோ, நாளா வரல. நான் மட்டும் ஐஸ் கியூப்ஸ்ல குளிக்கிறது சித்தி பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், சித்தி என்ன திட்டுவாங்க. நான் வேணும்னா சித்தி பார்க்காத மாதிரி பாத்துக்கிறேன். நீங்க வேணும்னா ஐஸ் வாட்டர்ல குளிங்க. எலிலி மல்லி, சீக்கிரம் ஐஸ் கட்டில எடுத்துட்டு வாங்க. அதை விட்டுட்டு வெறும் வாயிலே வர சுட்டுட்டு இருக்கீங்க.
வச்சா சில்லுன்னு இருக்கும்ல, அதை எடுத்து சூடு பண்ணா நார்மல் ஆயிடும்ல. அந்த மாதிரி நீ என்ன பண்ற, எங்க எல்லாரையும் சுத்தி விறகு வச்சு நெருப்பு வெயி. அப்படி பண்ணா எல்லா ஐஸ் கட்டியும் உருகிடும். ஏ மல்லி, நீ என்ன லூசா? நம்ம எல்லாரையும் சுத்தி விறகு வைக்க சொல்லி பத்த வைக்க சொல்ற? நம்ம மேல மட்டும் நெருப்பு பட்டா என்ன ஆகுறது? ஏமா, நிறைய விறகு இல்லப்பா, கொஞ்சமா விறகு வச்சு அதை இந்த ஐஸ் கட்டி மேல வச்சு பத்த வச்சோன்னு சொன்னா இந்த ஐஸ் கட்டி கண்டிப்பா கரைஞ்சிரும். நம்ம எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு இதுதான் ஒரே சான்ஸ், வேற சான்ஸே இல்ல. நான் சொல்றது நீங்க எல்லாரும் கேளுங்க. ஐயோ, என்னாலலாம் முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நீங்க வேணா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, நானே இப்படியே இருந்துக்கிறேன். இந்த வெயிலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இது கரைஞ்சிரும்ல, அதுக்கப்புறமா நான் வெளியே வந்துக்கிறேன். எப்ப இஞ்சி வெளியே வருவேன்? இந்த ஐஸ் கட்டி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். அது வரைக்கும் இப்படியே இருந்தோம்னு சொன்னா ரத்தம் கட்டிடும். அப்புறம் நம்மளுக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? ஏமா, லில்லி மல்லி சொல்றது எனக்கு கரெக்ட்னு தான் தோணுது. இங்க பாரு, இவ்ளோ டூல்ஸ் யூஸ் பண்ணியும் இந்த ஐஸ் கட்டியை உடைக்க முடியல. பேசாம விறகு வச்சு நெருப்பு பத்த வச்சா மட்டும் தான் இந்த ஐஸ் கட்டில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். ஏற்கனவே நம்ம சில்லுன்னு ஐஸ்ல தானே இருக்கோம், இந்த ஐஸ் மேல விறகு வச்சு பத்த வச்சாலும் நம்மளுக்கு ஒண்ணும் ஆகாது. ஏமா, கொஞ்சம் ஐஸ் கரைஞ்சா கூட அதுக்கப்புறம் நம்ம எப்பயாச்சும் ட்ரை பண்ணி காலெல்லாம்